திகில்மிக்க நடிப்பால் மக்களின் மனங்களில் கலந்தவர். பரபரப்பான அனல் பறக்கும் அரசியலால் தொண்டர்களின் நெஞ்சை ஆர்ப்பரித்தவர். யாருக்கும் அஞ்சாத இவரின் அதிரடியான பேச்சு அரசியல் கூட்டங்களில் கர்ஜிக்கும் இரும்பு மனுஷி. ஒரு பெண் ஒற்றையாளாக ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்து ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்த ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அம்மா வேதவல்லி, அப்பா ஜெயராம், இவர்கள் இருவரும் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற கலைஞர்களாக விளங்கியவர்கள். இவர்களின் இரண்டாவது குழந்தைதான் ஜெயலலிதா. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மைசூரில் பிறந்தார். மைசூர் மகாராஜாவான ஜெயசாம ராஜேந்திரா அவர்களின் குடும்ப வைத்தியராக இருந்தவர்தான் ஜெயராமன் அவர்களின் தந்தை ரங்காச்சாரி. ஜெயலலிதாவிற்கு 2 வயது இருக்கும் போதே தந்தையை இழந்தார். தந்தையை இழந்த பிறகு தன் தாய் வழி தாத்தா பாட்டி வாழ்ந்த பெங்களூருவுக்கு குடியேறினார். அங்கு தங்கியிருந்த காலத்தில் ஜெயலலிதாவை பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் சேர்த்தனர். ஜெயலலிதா பள்ளியில் படிக்கும் போது அதிக குறும்புத்தனம் மிக்கவராக இருந்தவர். பிஷப் காட்டன்ஸ் பள்ளியில் ஒரு முறை தீபாவளி பண்டிகை கொண்டாட ஒரே ஒரு நாள் விடுப்பு அளித்ததால் அந்த பள்ளியை பழிவாங்க தோழிகளுடன் சேர்ந்து தன் வாத்தியார் தூங்கிய போது அவரின் காலில் சக்கரத்தை கட்டிவிட்டு அவர் மேசையின் கீழே பட்டாசை கொளுத்திவிட்டு பழி வாங்கினர். அதனால் ஜெயலலிதாவிற்கு கிடைத்த தண்டனை 4 பிரம்படி. அவர் தாயாரின் தங்கை நடிகையாக இருந்ததால் அவரின் தாயாருக்கும் வெள்ளித்திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அவர்கள் சென்னைக்கும் வரவேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தனது படிப்பை சென்னையில் உள்ள சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் மீண்டும் தொடர்ந்தார் ஜெயலலிதா. மீண்டும் ஓர் வாய்ப்பு கிடைத்தால் சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படிக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் கூறினார். கல்வியில் சிறந்து விளங்கினார். எப்போதும் வகுப்பில் முதலிடம் பிடிப்பார். படிப்பில் மட்டுமல்ல, படிக்கும் போதே முறைப்படி பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் போன்றவற்றை கற்றார். தனது 12வது வயதில் இவரின் நாட்டியம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை முடித்தார். சட்டம் படிக்க வேண்டும் என்பதே ஜெயலலிதாவின் கனவு. ஆனால் விதி அதற்கு இடமளிக்கவில்லை. தன் தாயாரின் வலியுறுத்தலால் திரையுலகில் நுழைந்தார். ஜெயலலிதாவின் வாழ்வில் முழு ஆளுமை செலுத்தியவர்கள் என்றால் அது அவரின் தாய் சந்தியா. தாயின் கண்ணசைவின்றி எந்த ஒன்றையும் செய்ய மாட்டார். அவர் பெரிய நடிகையான பின்னும் கூட அவர் அணியும் உடை அணிகலன்களை அவரின் தாயாரே தான் முடிவு செய்வார். அவர் வாழ்வின் முதல் திருப்பு முனைதான் இந்த திரையுலக பயணம். ஜேவின் முதல் இந்திய திரைப்படம் 1964ஆம் ஆண்டு வெளியான சின்னடா கொம்பே என்னும் கன்னட திரைப்படம். இந்த முதல் படத்திலேயே புகழின் உச்சிக்கு சென்றார். இந்த படம்தான் அவருக்கென்று தனி ரசிகர்களையும் பல கைத்தட்டல்களையும் வாங்கி தந்தது. அதன்பின் 1 வருடம் கழித்து 1965ஆம் ஆண்டு வெளியான வெண்ணிற ஆடை, இதுவே தமிழில் ஜே நடித்து வெளியான முதல் படம். இதனைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து பாராட்டை குவித்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவை கன்னடத்தில் அறிமுகம் செய்த பந்துலு தமிழில் எம்ஜிஆரை வைத்து 1000ல் ஒருவன் படத்தை எடுப்பதற்கு திட்டமிட்டிருந்தார். அந்த படத்திற்கு ஜெயலலிதாவையும் ஒப்பந்தம் செய்தார். அந்த படம்தான் இவரின் திரையுலக வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே
ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் ஜெயலலிதா யாருடனும் அரட்டை அடிக்காமல், புறம் பேசாமல், கிடைத்த ஓய்வு நேரத்தில் எல்லாம் ஆங்கில நாவலுடன் ஒதுங்கி விடுவது என்று இருந்தார். இத்தகைய ஜெயலலிதாவின் குணங்கள் எம்ஜிஆருக்கு அவர் மேல் மதிப்பை கூட்டின. அதனால் தொடர்ந்து தான் நடிக்கும் படங்களில் வாய்ப்பு கொடுத்தார். ஒரு சில வருடங்களில் உச்சக்கட்ட புகழடைந்தார். எம்ஜிஆருடன் அதிக படங்களில் இணைந்து நடித்த நடிகை என புகழ் பெற்றார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் ஜெயலலிதா சேர்ந்து நடித்த படங்கள் அனைத்துமே மக்களால் மெய்மறந்து பார்க்கப்பட்ட படங்கள். இதுவரை இவர் நடித்த மொத்த திரைப்படம் 115. அதில் எம்ஜிஆருடன் நடித்த படங்கள் 28. மிக பெரிய நடிகையாக இருந்தும் தனக்கு பிடித்து தான் கற்றுக்கொண்ட நாட்டிய கலையை அவர் விடாமல் தன் பெயரிலேயே நாட்டிய குழு ஒன்றையும் நடத்தி வந்தார். 100வது படத்துக்கான பாராட்டு விழாவில் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் ஜெயலலிதா என்று பாராட்டப்பட்டவர். அழகாக நடந்து நடை போட்டுக் கொண்டிருந்த வாழ்வில் இயற்கை விளையாட தன் தாயை இழந்தார். ஆயிரத்து 1971 அக்டோபர் மாதம் அந்த வருடத்தின் தீபாவளி திருநாளுக்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் ஜெயலலிதாவின் வாழ்வில் எல்லாமுமாக இருந்த தாய் சந்தியா அந்த ஆண்டும் வழக்கம் போல் பிரபல கடைக்கு தானே நேரில் சென்று மகள் ஜெயலலிதாவுக்கு விருப்பமான டிசைன்களில் 10க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த சேலைகளை பல மணி நேரங்கள் செலவிட்டு பார்த்து பார்த்து வாங்கி வந்தார். அவை அனைத்தும் ஜெயலலிதாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்களுக்கு வாங்கிக் கொள்ளவில்லையா என்று கேட்க இல்லை என்று அவரின் தாய் கூறினார். பின் ஜெயலலிதாவே கடைக்கு சென்று தன் அம்மாவிற்காக பல சேலைகளை வாங்கி வந்தார். தீபாவளி அன்று புது புடவை கட்டி பட்டாசு வெடித்து உற்சாகமாக இருந்த தன் மகளை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் சந்தியா. ஆனால் மகள் வாங்கி தந்த சேலையை அவர் அணிந்து கொள்ளவில்லை. அதன் பின் தீபாவளி முடிந்த சில நாட்களில் சந்தியா மிகுந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டார். அவரை பூந்தமல்லி ஹைரோட்டில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சேர்த்தனர். மறுநாள் அவர் மரணமடைந்தார். உடல் இறுதி மரியாதைக்காக போயஸ் கார்டனில் கிடத்தப்பட்டிருந்தது. அவரின் இறுதி ஊர்வலத்திற்காக சந்தியாவின் பீரோவில் இருந்து ஒரு புத்தம் புதிய புடவையை எடுத்து வந்தனர். ஹாலின் நடுநாயகமாக தாயின் உடல் அருகே அழுதபடி இருந்த ஜெயலலிதா தனது தாயின் உடலில் போர்த்த கொண்டு வரப்பட்ட சேலையை பார்த்தார். வானை முட்டும் அழுகை பீரிட்டு வந்தது அவருக்கு. ஆம், தாய் சந்தியாவுக்காக துணிக்கடைக்கு தானே நேரில் சென்று ஆசை ஆசையாய் பார்த்து வாங்கிய சேலைகளில் ஒன்றுதான் அது. ஜெயலலிதா முதலில் குடியிருந்தது டி நகர் சிவஞானம் தெருவில். பிறகு அடையாற்றில் சில காலம் இருந்தார். படங்கள் குவிந்து நடிப்பில் கொடி கட்டிய காலத்தில்தான் போயஸ் வீடு கட்டப்பட்டது. அதன் ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து கட்டியவர் இவருடைய அம்மா சந்தியா. அதனால் வீட்டுக்குள் என்ன மாற்றமும் செய்யலாம், ஆனால் அம்மா வைத்த வாசலை மட்டும் மாற்றக்கூடாது என கூறியிருக்கிறார். போயஸ் வீட்டுக்குள் நுழையும் இடத்தில் அவரது தாயார் சந்தியா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய இருவரின் படங்கள் மட்டுமே இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர் மன்ற விழாவில் 6 அடி உயரமுள்ள வெள்ளி செங்கோலை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வழங்கினார். அப்போது எடுத்த அந்த புகைப்படம் ஜெயலலிதாவிற்கு மிகவும் பிடித்த புகைப்படம். ஜெயலலிதா மிகச் சிறிய வயதில் தன் தந்தையை இழந்தவர். வாழ்க்கை புரியும் வயதில் தாயை இழந்தார். சந்தியா இறந்த பிறகு ஜெயலலிதாவின் அரசியல் குருவான எம்ஜிஆர் அவரது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார். ஒருமுறை தனது சொந்த வாழ்க்கையை எண்ணி கவலைப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதா. அம்மா சம்பாதித்ததை வைத்திருந்தால் நான் சினிமாவுக்கு வராமல் திருமணம் ஆகி 4 குழந்தைகளுக்கு தாயாகி இருக்கலாம் என்று வருத்தப்பட்டு சொல்லி இருக்கிறார். ஜெயலலிதா நடிகையாக இருக்கும் போது அவருக்கு பல கடிதங்கள் வரும். அவை அனைத்தையும் ஜெயலலிதா படித்து பார்த்து அதற்கு பதிலும் போடுவார். அதில் ஓர் ரசிகர், நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றும் குறிப்பிட்ட தேதியையும் இடத்தையும் கூறி அங்கு வர வேண்டும், இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு ஜெயலலிதா எந்த பதிலும் அனுப்பவில்லை.
அதேபோல் 2 முறை தேதி குறிப்பிட்டு அந்த கடிதம் வந்துள்ளது. 3வது முறையாக அதற்கு பதில் கடிதத்தை எழுதினார். அதில் எனக்கு கணவராக வர வேண்டியவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். மற்ற கொள்கைகளை விட இதுதான் முக்கியம். சொன்ன வாக்கை 3 தடவை மாற்றிய உங்களை எப்படி நான் மணக்க முடியும்? மன்னிக்கவும் என்று எழுதினார் ஜெயலலிதா. எல்லா நடிகைகளிடமும் கேட்கும் கேள்வி 1969ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த ஜெயலலிதாவிடமும் கேட்கப்பட்டது. திரைப்படங்களில் நடிக்க வராமல் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்ற கேள்விக்கான பதிலாக எனக்கு ஆங்கில இலக்கியம் படித்து பட்டம் வாங்க வேண்டும் என்று ஆசை, ஓவிய கல்லூரியில் சேர்ந்து படம் போட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆசை, பால சரஸ்வதி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி இவர்களைப் போல கிளாசிக்கல் நடனத்தில் உலக புகழ் பெற வேண்டும் எனவும் ஆசைப்பட்டேன். அரசியலில் தீவிரமாக இறங்கி பெரிய அரசியல்வாதி ஆக வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. ஆனால் சினிமாவுக்கு வந்து நடிப்போம் என கனவிலும் நினைக்கவில்லை. எல்லாம் தலைவிதிதான், என்ன கொஞ்சம் அதிர்ஷ்டமான தலைவிதி என்று பதில் அளித்தார். அரசியலில் மட்டும் இல்லாமல் திரையுலகில் தனக்கான தனி இடத்தை பிடித்த ஜெயலலிதாவின் திரைத்துறை வாழ்க்கையில் அவர் நடித்த கடைசி படம் 1980ஆம் ஆண்டில் வெளியான நதியை தேடி வந்த கடல். அரசியலில் அம்மா என்ற அடையாளம் அவருக்கு சும்மா வரவில்லை. கொள்கை பரப்பு செயலாளர் என்ற அதிமுக அட்டையை தன் நெஞ்சில் ஒட்டிக்கொண்டு நாடெங்கும் சென்று தனது கட்சியின் கொள்கைகளை பரப்பினார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தபோது நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் செய்தவர் ஜெயலலிதா தான். இதுதான் நாடு முழுக்க அவருக்கு பெயரை கொடுத்தது. அதனால் கட்சியில் இருந்த பலர் பொறாமை கொள்ளவே அவர் வகித்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு எம்ஜிஆரை பார்க்க விடாமல் தடுத்தனர். எம்ஜிஆர் இறந்தபோது அவரது தலையருகில் பல்வேறு அவமானங்களுடன் ஜெயலலிதா நின்றார். உடல் தாங்கிய ராணுவ வாகனத்தில் இருந்தும் இறக்கிவிடப்பட்டார். பல விஷயங்களில் ஜெயலலிதாவை புறக்கணித்துவிட்டு எம்ஜிஆரின் மனைவி ஜானகி கட்சியில் கொண்டு வரப்பட்டார். அதன் பின் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு தான் என்பதை நிரூபித்தார். ஜானகியே வீடு தேடி வந்து சமாதானம் பேசினார். அதனால் கட்சி கிடைத்தது, சின்னம் கிடைத்தது, தலைமை கழகம் கிடைத்தது, தமிழ்நாடே கிடைத்தது. 2 தேர்தல்களில் பறி கொடுத்தாலும் 3வது தேர்தலில் மீட்டார். தங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் எது என்ற கேள்விக்கு 1 2 வார்த்தைகளில் சொல்ல என்று திருப்பி கேட்டார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இதுவே அவருக்கு பிடித்த பொன்மொழி. எனக்கு பிடித்த தலைப்பில் தாய் இதழில் ஜெயலலிதா ஒரு தொடர் எழுதினார். எனக்கு பிடித்த தலைவர், மொழி, இடம் ஆகியவற்றை குறிப்பிட்டார். அதில் ஒன்று எனக்கு பிடித்த பிடிவாதக்காரி என்பது. பிரான்ஸ் தேசத்தில் சேவியர் என்கிற அரசு வழக்குரைஞர் இருந்தாராம். அவரது மனைவி பெயர் மேடம் ரேனியர். வாயை மூடு என ரேனியரிடம் சேவியர் சொன்னாராம். இதனால் கோபமான ரேனியர் தனது வாழ்நாள் முழுக்க யாரிடமும் பேசாமல் வாழ்ந்துள்ளார். சுமார் 30 ஆண்டுகள் சைகையால் பேசியே ரேனியர் வாழ்ந்துள்ளார். இவரைத்தான் தனக்கு பிடித்த பிடிவாதக்காரியாக ஜெயலலிதா எழுதினார். அவர் அந்த காலத்தில் நிறைய படித்தார். அப்படியே வாழவும் நினைத்தார். அவரது கையில் இங்கிலாந்து பிரதமர் மார்கரெட் தாட்சர் பற்றிய புத்தகம் எப்போதும் இருக்கும். தாட்சர் மாதிரி ஆக வேண்டும் என நினைத்தார். தமிழ்நாட்டு தாட்சராகவும் மாறினார். ஜெயலலிதா தன்னை சுற்றி நடப்பதை உன்னிப்பாக கவனிப்பார். போயஸ் கார்டன் சாலையில் உள்ள ஒரு மரத்தடியில் கடை ஒன்று உள்ளது. இவர் தனது போயஸ் இல்லத்திற்கு செல்லும் போதும் கோட்டைக்கு வரும் போதும் அங்கிருந்த அந்த கடையை கவனித்து இருக்கிறார். ஒருமுறை அங்கு கடை இல்லாததற்கான காரணத்தை அறிந்த அவர் அந்த கடையை வைத்திருக்கும் மணி என்பவரையும் அவரது மனைவியையும் அழைத்து காரணத்தை கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள், இது முதல்வர் போற வழி, இனிமேல் இங்க கடை வைக்க கூடாதுன்னு போலீஸ் சொல்லிவிடவே நாங்கள் கடை வைப்பதில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். அதற்கு ஜெயலலிதா,
எங்க கட்சியில இருக்கிற பாதி பேரு ரொம்ப சாதாரணமானவங்க. அவர்கள் அனைவரும் சாப்பிட இந்த கடை ஏற்றதாக இருக்கும். என்ன செய்வீங்கன்னு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல இவங்க கடை அங்க இருக்கணும். போலீஸ்காரங்க வருவாங்க போவாங்க. அவங்க சொன்னாங்கன்னு இனிமேல் கடையை எடுக்க கூடாது, புரியுதா என்று உத்தரவிட்டார். 1991ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழக முதல்வர் பதவியை அவர் 14 ஆண்டுகளுக்கும் மேலாக வகித்தவர். எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு பிறகு அக்கட்சியில் நிலவிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு அரசியல் பயணம் ஜெயலலிதா மேற்கொண்டதை வரலாறு பதிவு செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடு என கூறி மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து 3 மாதங்கள் சிகிச்சை பெற்ற அவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி யாருக்கும் அஞ்சாமல் சிங்கமாய் சீறிய அந்த கர்ஜனை அடங்கியது. आजा सनम मधुर चांदनी में हम तुम मिले तो वीरानी में भी आ जाएगी बहार, झूमने लगेगा आसमां, झूमने लगेगा आसमां, कहता है दिल और मचलता है दिल, मेरे साजन ले चल मुझे तारों के पास, लगता नहीं है दिल यहाँ।